வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. செஞ்சி மஸ்தானுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என அகில இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக தமிழக முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி இயங்கி வருகிறது. இக்கட்சியின் தலைவராக டாக்டர் ஐசக் ஐயா பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் இன்று மாற்றம் செய்துள்ளார். இதில் செஞ்சி கே மஸ்தான் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா செய்தியாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அவர் கூறியதாவது: சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த செஞ்சி கே மஸ்தானை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதவி நீக்கம் செய்திருப்பது சிறுபான்மை இன மக்களுக்கு இழப்பாகவும் வருத்தமாகவும் உள்ளது என கூறியுள்ளார். எனவே மீண்டும் செஞ்சி கே மஸ்தான் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். செஞ்சி மஸ்தானை பதவி நீக்கம் செய்திருப்பது கிறிஸ்தவ மக்களுக்கு மிகுந்த வருத்தமாகவும் பின்னடைவாகவும் அமைந்துவிட்டது. இவரால் நாங்கள் திமுகவில் இணைந்தோம். தற்போது 50 லட்சம் உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம். சிறுபான்மை கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்களுக்காகவும் பிற மக்களின் நலனுக்காகவும் மீண்டும் செஞ்சி மஸ்தானுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என அகில இந்திய மக்கள் கட்சி சார்பாகவும் GCCI செனட் சார்பாகவும் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு அகில இந்திய மக்கள் கட்சி சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் கூறினார். அப்போது மாநில இளைஞரணி தலைவர் சத்யா உடன் இருந்தார். முன்னேற்ற கழக பவள விழாவில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் அவர்களும் உடன் ஒரு சில மூத்த அமைச்சர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள செய்தியை அறிந்து மிகவும் வேதனை அடைந்தோம். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் கிறிஸ்துவ மக்களின் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பாடுபட்டவர். முதல்வர் இட்ட கட்டளையை அவர் திறம்பட செய்தவர். அதன் மூலமாக சிறுபான்மை மக்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சார்ந்திருக்கிற GCC நாடுக்கு அவர் பெரும் ஆதரவாக இருந்து நாங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைவதற்கும் பணியாற்றுவதற்கும் மிகவும் காரணமாக இருந்தவர். அவர் மூலமாக GCC நாடு சார்பாக 50 லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். இந்த மக்கள் தொகை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட கழக முன்னேற்றத்துடைய வெற்றிக்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் அவர்களும் எல்லோரும் நம்பியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே செஞ்சி கே மஸ்தான் அமைச்சர் அவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கியிருப்பது கிறிஸ்துவ மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் மற்றும் பேராயர்களுக்கும் சினாடுகளுக்கும் பேராயங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாகவும் வருத்தமாகவும் அமைந்துள்ளது. அவரை போல செயல்படுகிறவர், அவரை போல முக்கியத்துவம் கொடுக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், அரவணைக்கிறவர் யாருமே இல்லை. ஆகினால கிறிஸ்துவ மக்களாகிய நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில இருப்பதை போல நாங்கள் உணர்கிறோம். ஆகையினால் தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் பரிசீலித்து மற்றவருடைய சொற்களை ஏற்காமல் மீண்டும் பரிசீலித்து மீண்டுமாக அவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கும்படி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாகவும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாடு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.